வெண்பொங்கல் நார்மலாக செஞ்சு பார்த்துருப்பீங்க. இப்போ நான் பருப்பு சாம்பார் வச்ச குண்டான்லேயே வெண்பொங்கலும் வச்சுட்டேன். அதனால தான் சாம்பார் மேலே இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் வெண்பொங்கலுக்கு ஒரு அழாக்கு அரிசி, 6 அழாக்கு வந்து பைத்தம்பருப்பு சேர்த்து கழுவி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்க்கணும். இப்போ நம்ம வெங்காய சாம்பார் வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து இந்த பொங்கல் வந்து சூப்பராக இருக்கும். இது நார்மல் வெண்பொங்கலை விட சூப்பராக இருக்கும். இதில் வந்து தேங்காய் வந்து நான் சேர்க்க போகிறேன் தாளிப்புக்கு. அது ஏன் தேங்காய் சேர்க்கணும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொங்கல் தேங்காய் சேர்த்து செய்கிறப்ப. இது வந்து நார்மலாக நீங்கள் வெண்பொங்கல் சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. இந்த தேங்காய் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். பொங்கலே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு கொடுத்தா சூப்பராக பொங்கல் சாப்பிட்ருவோம். இங்கே பாருங்கள், நம்ம பொங்கலுக்கு வந்து தேவையான பொங்கலுக்கு வந்து அரிசியெல்லாம் கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தாளிப்பு ரெடி பண்ணியிருக்கேன். இதில் வந்து நெய் ஊற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் மிளகு சீரகம் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், மிளகு சீரகம் போட்டிருக்கேன். இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் இஞ்சியும் இடித்து சேர்க்குறேன். இஞ்சி ஏன் இடித்து சேர்க்குறேன் கட் பண்ணி போடாமன்னா, இஞ்சி வந்து சின்னதாக போடுறப்ப சின்ன பசங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து இதில் வந்து இஞ்சியை வந்து இது பண்ணுறேன். பொங்கல் வெந்த பிறகு இப்படி தாளிக்கிறேன். நான் பொங்கலில் முன்னாடியே தாளித்து விடலை. இந்த மாதிரி செய்கிறப்ப இன்னும் பொங்கல் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இஞ்சி கருவேப்பிலை எல்லாமே நல்லா வதங்கிச்சு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய், இந்த தேங்காவோட இதுவை போட்டு ஒரு பெரட்டு எடுத்துட்டோம்னா, ஆஃப் பண்ணிவிட்டு தான் தேங்காவை சேர்க்குறேன். பார்த்துக்குங்க, ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் தேங்காய் சேர்க்கலை. இதில் வந்து இன்னும் கூட கொஞ்சம் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செய்கிறப்ப பொங்கல் சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வெண்பொங்கல். இப்போ இதை தாளிப்போ பொங்கல் ரெடி ஆனதை சேர்த்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்மளோட தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு பொங்கல். பாருங்க, சூப்பராக நம்ம வெண்பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் பூ சேர்த்து வெண்பொங்கல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெண்பொங்கல். பாருங்கள், சூப்பராக கலர்ஃபுல்லாக நம்ம வெண்பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான வெண்பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. எங்கன்னா போயிட்டு சொன்ன போகிறேண்ணே.